எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இருக்கும். ஒன்று வந்து நியூமரிக் டேட்டாஸ், நத்திங் பட் நம்பர்ஸ். இன்னொரு டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா தான் இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து java.lang பேக்கேஜில் தான் இருக்குது. java.lang பேக்கேஜ் அப்படின்றது டிஃபால்ட் பேக்கேஜ் ப்ரொவைடட் பை ஜேடிகே. நீங்கள் ஜேடிகே வந்து உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா அந்த java.lang பேக்கேஜ் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அதே போல் java.lang பேக்கேஜில் இருக்கிற எந்த ஒரு கிளாஸஸையும் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் java.lang பேக்கேஜ் வந்து ஒரு டிஃபால்ட்டாக இம்போர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ். இம்யூட்டபிள் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இல்லை. சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது ஆப்ஜெக்டாக வந்து ஹீப்பில் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து இம்யூட்டபிலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து மியூட்டபிள் அதாவது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்ஸ் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஜாவாவில் கொடுத்துருக்குது வந்து StringBuilder and StringBuffer. பட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து இம்யூட்டபிள் தான். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம 2 டைப்ஸில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து நியூ கீவேர்ட். அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து பார்க்கலாம். அதே போல் ஸ்ட்ரிங்ஸில் வந்து நிறையா சப்போர்ட்டட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணும், இல்லைன்னா toUpperCase, toLowerCase, இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்குது. அதில் வந்து வெரி ஃபியூ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அடுத்து ஒரு இமேஜில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். அதே போல் எனக்கு வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐடியில் இருக்குது. நான் வந்து ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்குறப்ப என்னால் முடிஞ்ச இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக்கணும், ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களை வந்து அந்த இமேஜ் ஷேரிங் அப்புறமா வந்து ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இமேஜ் வந்து இதுதான். இந்த இமேஜை வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் வந்து ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணணும்னு இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் st1 = abc, ஸ்ட்ரிங் str2 = abc இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்குது. ஜாவா வந்து எப்படி இது பண்ணும் அப்படின்னா, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீப் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஹீப் ஸ்பேஸில் தான் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து சேவ் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ், நீங்கள் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஹீப் மெமரியில் தான் இருக்கும். பட் ஸ்ட்ரிங்கில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரிங் வந்து 2 பிளேசஸில் வந்து சேவ் ஆகும். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் பூல் இல்லைன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஹீப். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் s1 = கான்ஸ்டன்ட் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட்னு தான் எடுத்துக்கிறோம். அது வந்து கான்ஸ்டன்ட் பூலில் வந்து சேவ் ஆகும். இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் str = நியூ கீவேர்டு வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து நியூ ஸ்ட்ரிங், அது வந்து ஒரு நியூ ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அது வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பூலில் சேவ் ஆகாமல் வெளியே இருக்கிற ஹீப்பில் தான் சேவ் ஆகும். இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். இதை வந்து நம்ம கோடு வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சாம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஜாவா போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் வேஸில் வந்து ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறது என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கான்ஸ்டன்ஸை வச்சு கிரியேட் பண்ணுறது பார்க்குறேன். மேபி ஸ்ட்ரிங் s1 அப்படின்றத போட்டுட்டு அதில் வந்து நான் கான்ஸ்டன்ஸை வச்சு பண்ண போகிறேன். அதில் வந்து மேபி நம்ம சேனல் நேமே போடுறேன், டெக் டியூட்டர் தமிழ் அப்படின்ற சேனல் இதை போட்டுடுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நான் அந்த இமேஜில் சொன்ன மாதிரி இது வந்து கான்ஸ்டன்ட் பூலில் தான் வந்து சேவ் ஆகும், எக்ஸ்டர்னல் ஹீப்பில் வந்து சேவ் ஆகாது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நான் சிஸ்அவுட்டில் வந்து இதோட மெமரி லொக்கேஷனை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சிஸ்டம் கிளாஸில் ஐடென்டிட்டி ஹேஷ் மேப்ன்ற ஹேஷ் கவுண்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த லொக்கேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துரும். இப்போ இதில் வந்து நான் வந்து லொக்கேஷன் அப்படின்ற இது வந்து ஜஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போகிறேன். மேபி லொக்கேஷன் ஆஃப் s1. இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிவிட்டேன். அதோட லொக்கேஷனை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்க்கலாம் என்ன ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு.
ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் பிரிண்ட் பண்ணது லொக்கேஷன் S1. இதுதான் வந்து மெமரி லொக்கேஷன். இந்த 9 to ஸ்டார்ட் ஆகி 4 5 இருக்குல்ல, இதுதான் மெமரி லொக்கேஷன். அந்த ஹீப்பில் இருக்கிற மெமரி லொக்கேஷனோட நம்பர் ஆர் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் இன்னொரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து நான் S2ன்னு வச்சுக்கிறேன். பட் கண்டென்ட் வந்து சேம் தான். டெக் டியூட்டர் தமிழ் அந்த கண்டென்ட்டை தான் நான் வச்சுக்கிற போகிறேன். இப்போ இதோட லொக்கேஷனை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். S2 சேம் தான். சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டா இப்போ கிடச்சிரும். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இது ரெண்டோட லொக்கேஷன் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் S1 அப்படின்றதும் S2 ரெண்டுமே பாயிண்ட் பண்ணுறது சேம் மெமரி லொக்கேஷன் தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸில் வரும். கான்ஸ்டன்ட் பூலில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரிங் நியூ ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா ஸ்ட்ரிங் S3 நியூ ஆப்ரேட்டரை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போல்லாம் வந்து நியூ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹீப் மெமரியில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். கான்ஸ்டன்ட் பூலில் வந்து கிரியேட் ஆகாது. இப்போ நான் இதோட மெமரி லொக்கேஷனையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் சேம் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மட்டும் மாற்ற போகிறேன். நான் இங்கேயும் வந்து S3 அப்படின்னு போட்டுடுறேன். இங்கேயும் S3ன்னு மாற்றிடுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் இதோட மெமரி லொக்கேஷன் வந்து என்னென்ன. இதில் மெயின் டிஃபரன்ஸ் வந்து கண்டென்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து சேம் தான். பட் இந்த கிரியேஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். நான் இந்த இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் S1 அண்ட் S2 வந்து சேம் தான். ஸ்டார்டிங் வித் 9 to எண்டிங் வித் 4 4 5 தான். அதுதான் வந்து லொக்கேஷன் ஆஃப் S1 அண்ட் S2. இதே நீங்கள் S3 பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. ஸ்டில் இன்னும் ஃபர்தர் வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். பட் இந்த டைமில் வந்து நான் நியூ ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் பூலில் இப்போ நியூ ஆப்ரேட்டர் வந்து நான் S4 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். பட் ஹியர் ஆல்சோ இந்த சேம் கண்டென்ட் தான். இப்போ லொக்கேஷன் ஆஃப் S4 வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன மெமரி லொக்கேஷன் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா S1 அண்ட் S2க்கு வந்து சேம் மெமரி லொக்கேஷன் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் S3க்கு S4க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து நியூ ஆப்ரேட்டர் வச்சு கிரியேட் பண்ணுறீங்களோ ஸ்ட்ரிங் வந்து அது வந்து கண்டென்ட் சிமிலராக இருக்கா சிமிலராக இல்லையோ ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இப்போ சேம் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து ஜாவாவில் வந்து இந்த கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்ற கான்செப்டே வந்து நம்ம மெமரியை வந்து பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் வந்து என்னென்னா நம்ம மெமரியை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் வந்து கீப் ரன்னிங் பெட்டர் அப்படின்றது தான். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து S1 S2 கம்பேர் பண்ணுறேன். இதில் வந்து S3 S4 கம்பேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் ரெஃபரன்ஸை மட்டும் மாற்றிக்கிறேன். இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரை வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே S1 = S2 S3 = S4. இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து S1 = S2க்கு வந்து ட்ரூ வந்திருக்கு. S3 = S4 வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த S1 S2 வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் சேம் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுறதுனால S1 = S2 வந்து ட்ரூ வந்திருக்கு. பட் இதே S3 S4 வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், அது வந்து டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து ரெஃபரன்ஸை தான் கம்பேர் பண்ணும், அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து கம்பேர் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டை கம்பேர் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நான் S1 மேபி நான் ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் எடுத்துட்டு நான் இதில் வந்து S2 கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு டாட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் indexOf, லாஸ்ட் indexOf நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைன்னா ட்ரிம் பண்ணணும், நீங்கள் அப்பர் கேஸ் மாற்றணும், லோவர் கேஸ் மாற்றணும், இல்லைன்னா வேல்யூ ஆஃப் ரேப்பர் கிளாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே வந்து யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் புதுசாக எதுவுமே கிரியேட் பண்ணணும் இல்லை. அதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா APIs, ஜாவா லைப்ரரி.
ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து GitHub ரெபாசிட்டரியில் நான் அப்லோட் பண்ணிட்டோன்னே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஃபியூ மெத்தட்ஸ் வாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஹோப் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து s1 டாட் ஈக்குவல்ஸ் s2 ட்ரை பண்ணுறோம். இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா s3யும் s4யும் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா s3 டாட் ஈக்குவல்ஸ் s4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவல்ஸ் வந்து இப்போ நம்ம ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் திரும்பவும் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறேன். மேபி இதை மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா ஈக்குவல்ஸ் ஆப்ரேஷன் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம். இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ s1 ஈக்குவல்ஸ் s2 வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. s3 ஈக்குவல்ஸ் s4ம் ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்றது வந்து கண்டென்ட்டை தான் கம்பேர் பண்ணுவே வந்து ரெஃபரன்ஸாக கம்பேர் பண்ணாது. அப்போ நீங்கள் வந்து ஈக்குவல்ஸ் வந்து கம்பேரிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். இப்போ வந்து நான் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து இது பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் நான் பண்ண போகிறேன். அது என்னன்றது வந்து பார்க்கலாம். இப்போ நான் s5 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து நான் கேப்ஸாக மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குல்ல, நான் வந்து ஃபுல்லாகவே கேபிட்டலாக மாற்றிடுறேன். இதுக்கு வந்து s5 அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த s5ஐயும் நான் s4ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா s5 அண்ட் s4 கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே ரெஃபரன்ஸையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ வந்து s4ஐயும் s5ஐயும் கம்பேர் பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கண்டென்ட் வந்து சேம் தான், அதோட அப்பர் கேஸ் லோவர் கேஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ s4ஐயும் s5ஐயும் கம்பேர் பண்ணுறோம். s4ல் இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டெக் டியூட்டர் தமிழ், பட் வந்து கேபிட்டல் லோக்கல் லோவர் கேஸ் வந்து மாறி இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக் டியூட்டர் தமிழில் வந்து எல்லாமே அப்பர் கேஸில் தான் இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு ஈக்குவல்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வருது. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மில் வந்து இன்புட் வாங்குறீங்க அப்படின்றப்ப யூசர்ஸ் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே லோவர் கேஸில் பண்ணுவாங்க, எல்லாருமே அப்பர் கேஸில் தான் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எக்ஸெப்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் வந்து பண்ணணும். யூசர் வந்து அப்பர் கேஸில் கொடுக்குறாங்க, லோவர் கேஸில் கொடுக்குறாங்க, என்னோட கம்பேரிசன் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளோட மோட்டோவாக இருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜாவாவில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் தான் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்றது. இப்போ இந்த ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெண்டோட கண்டென்ட்டை தான் வந்து கம்பேர் பண்ணும். அதோட கேஸ் இது அப்பர் கேஸா லோவர் கேஸா அப்படின்றத கம்பேர் பண்ணாது. இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா s5 ஈக்குவல்ஸ் s4 இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்கும், ஏன்னா நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னா ஸ்மால் கேஸில் வந்து நீங்கள் ஒரு வேர்டு எழுதிருக்கீங்கன்னா அதே வேர்டு வந்து நீங்கள் அப்பர் கேஸில் எழுதிருந்தீங்கன்னா ரெண்டுமே டிஃபரெண்ட் வேர்டு, சேம் வேர்டு கிடையாது. ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் இதை எப்போனாலும் வேரியபிள் யூஸ் பண்ணுறப்பையும் வேல்யூ யூஸ் பண்ணுறையும் நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது வந்து ஸ்ட்ரிங்னா என்ன, அது எந்த பேக்கேஜில் இருக்கும், என்னென்ன வேஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் மெமரி லொக்கேஷன் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சு கிரியேட் பண்ணால் எந்த மாதிரி கிரியேட் ஆகும், நியூ ஆப்ரேட்டர் வச்சு கிரியேட் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், அதே போல் நம்ம ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணணும். ஈக்குவல்ஸ் வந்து வித் கேஸ் சென்சிட்டிவ் வித்தவுட் கேஸ் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த சொன்ன கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து தமிழில் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.